சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தியுடன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் கைது. இலங்கைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை. இலங்கையில் எந்த நேரத்திலும் போராட்டங்கள் ஏற்படலாம். அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவிப்பு. தையிட்டியில் மேலதிக கட்டுமானம். அனுரவின் வாக்குறுதியால் ஏமாற்றப்படும் காணி உரிமையாளர்கள். பிரிகேடியர் விதுசாவின் தந்தையின் இறுதி கிரிகைகள். அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. இலங்கையில் தேசிக்காயின் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பு 3000-ஐ தாண்டியுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி ஒன்றும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் செவ்வந்தி உட்பட 5 பேர் என்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பஹா மற்றும் நுகேகொடையைச் சேர்ந்த 2 பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை நாளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேல் மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினரால் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கூட்டு நடவடிக்கையில் இசாரா செவ்வந்தி உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைநகர் காத்மண்டுவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் இசாரா செவ்வந்தி மற்றும் குழுவினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் செய்யும் போது அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தமது நாட்டு மக்களுக்கு அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பாக எந்த நேரத்திலும் போராட்டங்கள் ஏற்படலாம் என்று அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை நாட்டுக்கான தனது பயண ஆலோசனையை 9ஆம் திகதி புதுப்பித்துள்ளது. இந்த ஆலோசனைக்கான முக்கிய காரணங்களாக அமைதியின்மை, பயங்கரவாதம் மற்றும் கன்னிவெடிகள் ஆகியவை தொடர்பில் கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. பயண ஆலோசனையின் நிலை மாறவில்லை என்றாலும் பிற ஆபத்து தொடர்பான விடயங்கள் தொடர்பில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பாக எந்த நேரத்திலும் போராட்டங்கள் ஏற்படலாம் என அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த போராட்டங்கள் உடனடி எச்சரிக்கை இல்லாமல் வன்முறையாக மாறக்கூடும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தண்ணீர் பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துகின்றனர். மேலும் இதுபோன்ற போராட்டங்கள் போக்குவரத்து மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்கக்கூடும். இந்த போராட்டங்கள் அமைதியானதாக இருந்தாலும் அனைத்து கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களில் இருந்தும் விலகி இருக்குமாறும் சுற்றுலா பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலவச சுற்றுலா நுழைவு விசைவிற்கு தகுதியுடைய அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளும் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இலத்திரனியல் பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் முதல் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் கீழ் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிக்கும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்புகின்றது. மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு அனுர அரசாங்கம் தீவிரமாக திட்டமிட்டு வருகின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்கள், குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த தேர்தல்களை விரைவாக நடத்தி முடிப்பதற்கான நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முக்கியமான மார்ச் அமர்வுகளுக்கு முன்னதாக தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடுவது மற்றும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது போன்ற முக்கிய சர்வதேச இணக்க தீர்மானங்களையும் அரசாங்கம் எடுக்கவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொதுத் தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னர் அறிவித்திருந்தாலும் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏற்பட்ட எதிர்பாராத முடிவுகளை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் முடிவை அரசாங்கம் எடுத்திருந்தது.
எனினும் நாட்டின் சர்வதேச நற்பெயரை கட்டியெழுப்புவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் சட்டப்பூர்வமாக நிலுவையில் உள்ள அனைத்து தேர்தல்களையும் நடத்துவது அத்தியாவசியம் என்ற நிலை உருவாகியுள்ளது. சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தீர்வு வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியுள்ள போதும் அங்கு மேலதிக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் தென்னிலங்கையிலிருந்து மக்களை வரவழைத்து விசேட நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் சர்வதேச விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களில் ஒருவரும் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினருமான சார்ஜன் ஐபிசி தமிழுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த 2 வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியா இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வாரம் போராட்டங்கள் இந்த வெற்றியும் பெறனாக அமைச்சரவை தீர்மானங்களை நிறைவேற்றி முடிவு ஒன்று தர்றதாக எங்களுக்கு ஒரு லெட்டர் மூலம் பிரதேச சபைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்துல கடந்த வெள்ளிக்கிழமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலை அவர்கள் முன்வைச்ச கோரிக்கைக்கு வினாவுக்கமையாக அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் ரத்நாயக் அவர்கள் கூறியிருந்தார், ஓரிரு வாரங்களுக்குள் இந்த தீர்வை வேற பிரச்சனைக்குரிய தீர்வை நாங்கள் முன்வைப்போம். அப்படி சொல்லி 2 நாட்களுக்கு பிறகு போலீஸ் ஒரு விழாவை எடுத்து நடத்தி இருக்குது, தையிட்டி வேறைக்குள்ள நடத்தி இருக்குது. போலீஸ் ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய போலீஸ் அதுக்கு இந்த விழாவை சட்ட விரோத விகாரைக்குரிய ஏதோ ஒரு விழாவை உண்டு அவங்க பொறுப்பேற்று செய்யறாங்களா என்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பட்டதற்கு காரணமாக நாங்கள் சபை உறுப்பினர்கள் மற்ற சக உறுப்பினர்களோட உள்ளுக்கு போனோம். உள்ளுக்கு போய் பார்க்கும்போது வேற மேலதிக கட்டுமானங்களும் அதுல கட்டப்பட்டு கொண்டிருந்தது. மற்றது அந்த விழாவுக்குரிய ஏற்பாடை மும்முரமா போலீசாரும் மேற்கொண்டிருந்தார்கள். அப்ப நாங்கள் இந்த இவங்க சொல்றதை ஒன்று செய்யறோன்றத வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த போராட்டத்தை வளமே நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யறாங்க. இந்த இது சொல்லி ஒரு தீர்வை குழப்பறதுக்காக என்ன முயற்சி அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியாத வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த போராட்டங்களை வெற்றி அளிச்சதான் நாங்க நினைக்கிறோம். ஏனென்றா சகல ஊடகங்களே நியூஸா போலீசாருக்கும் ஒரு அவங்களுக்கு என்னது ஒரு ப்ரெஷர் ஒன்று போய் ஏன் இந்த ஏற்பாடுகள் செய்தான்னு சொல்லி ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைமை காணப்பட்டதாக எங்களுக்கு அறிய முடிகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் மாலதி படையின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் விதுசா மற்றும் மாவீரன் விதுசான் ஆகியோரின் தந்தை கணபதி பிள்ளை கந்தையாவின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கரவட்டியில் நடைபெற்றுள்ளது. வன்னி பெருநிலப்பரப்பில் தமிழர்களை பலியெடுத்து வன்னி பெருநிலப்பரப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பெரும் ஆயுத மற்றும் ஆளணி ஆள்பலத்துடன் ஸ்ரீலங்கா படைத்துறை நகர்ந்த வேளை அன்றைய நாட்களில் சமர்க்களங்களுக்கு எல்லாம் தாய் சமர்க்களமாக ஆனந்தபுரம் நோக்கப்பட்டது. ஆயினும் இந்த சமர்க்களம் தமிழர் தாயகத்தில் 30 ஆண்டு கால ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் அசவியத்தை மாற்றிய பெரும் இக்கட்டான நிலைமையும் தோற்றுவித்தது. தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் மிக குறுகிய காலத்திலேயே திட்டமிட்ட மிக பெரும் தாக்குதல் திட்டமாக பதிவாகிய இந்த சமர்க்களத்தில் 20க்கும் மேற்பட்ட பிரிகேடியர் தள தளபதிகள், 40 கேணல் தர தளபதிகள், 70க்கும் அதிகமான லெப்டினன்ட் கேணல் தர தளபதிகள் மற்றும் பல நூற்றுக்கணக்கான போராளிகள் இந்த சமர்க்களத்தில் பங்கெடுத்தனர். ஆயினும் அனைத்துலக போர் விதிகளை முற்றாக மீறிய ஸ்ரீலங்கா படைத்தரப்பு அன்று ரசாயன ஆயுதங்கள் கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி தமிழர் தாயகத்தின் படைவலுவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி போராட்டத்தின் அசைவியக்கத்தையும் மாற்றியிருந்தது. இந்த சமர்க்களத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி பிரிகேடியர் தீபன், பிரிகேடியர் கடாபி, பிரிகேடியர் மணிவண்ணன், பிரிகேடியர் விதுசா, பிரிகேடியர் துர்கா, கேணல் நாகேஷ், கேணல் அமுதா, கேணல் தமிழ்ச்செல்வி உட்பட பல போராளிகள் தமது உயிர்களை இழந்திருந்தனர். இவ்வாறான நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் மாலதி படையணியின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் விதுசா மற்றும் மாவீரன் விதுசான் ஆகியோரின் தந்தை கணபதி பிள்ளை கந்தையாவின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கரவட்டியில் நடைபெற்றுள்ளது. இறுதிக் கிரியையின் போது முன்னாள் போராளிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL சந்திரலால் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் முன்னதாக 6.8% அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த நிலையில் இது தொடர்பில் தொடர்புடைய தரப்பினர்களிடம் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கோரியிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பரிசீலித்ததை அடுத்து மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேணிச் செல்வதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக பேராசிரியர் கே எல் சந்திரலால் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எலுமிச்சையின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. இதன்படி 1 கிலோகிராம் தேசிக்காய் 3200 ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. கோட்டை மற்றும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையங்களில் 1 கிலோகிராம் தேசிக்காயின் மொத்த விலை 1900 ரூபாவில் இருந்து 2000 ரூபாவுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. அதே சமயம் சந்தைகளில் சில்லறை விலை 2800 ரூபா முதல் 3200 ரூபா வரை பதிவாகியுள்ளது. அதே சமயம் பிரபல பல்பொருள் அங்காடிகளில் தேசிக்காய் 1 கிலோகிராமின் விலை 2500 ரூபாவுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் பொழுது நேற்றைய தினம் தேசிக்காயின் விலை மேலும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விலை பட்டியலின் ஊடாக அறிய முடிகின்றது. அத்துடன் ஒரு தேசிக்காயினுடைய விலை சந்தையில் 50 ரூபாவுக்கும் அதிகமாக காணப்படுவதாகவும் சந்தைக்கு தேசிக்காயின் வரத்து குறைவடைந்து காணப்படுகின்றமையே விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழக சட்டசபையில் இரங்கல் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை கூட்டம் இன்று இடம்பெற்ற நிலையில் இவ்வாறு இரங்கல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை சட்டசபையில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கூட்டத்தொடர் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், அதிகாரிகளின் மறைவுக்கு சபாநாயகர் அப்பாவினால் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இதேவேளை கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதன்பின் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சபை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன. நாளை மீண்டும் சட்டசபை கூடி கூடுதல் மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் அதன் மீதான விவாதத்திற்கு 17ஆம் தேதி பதில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் போர் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமாஹாக் ஏவுகணைகளை அனுப்ப நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் உக்ரைனுக்கு டோமாஹாக்ஸ் வழங்கப்பட்டால் அது அனைவருக்கும், குறிப்பாக ட்ரம்பிற்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலளித்த முன்னாள் ரஷ்ய அதிபரும் தேசிய பாதுகாப்பு ஆணைக்குழுவின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி வேண்டி அமெரிக்காவிடம் உக்ரைன் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தியுடன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் கைது, இலங்கைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை. இலங்கையில் எந்த நேரத்திலும் போராட்டங்கள் ஏற்படலாம், அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவிப்பு. தையிட்டியில் மேலதிக கட்டுமானம், அனுரவின் வாக்குறுதியால் ஏமாற்றப்படும் காணி உரிமையாளர்கள். பிரிகேடியர் விதுசாவின் தந்தையின் இறுதி கிரிகைகள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் இல்லை, ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. இலங்கையில் தேசிக்காயின் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பு, 3000-ஐ தாண்டியுள்ளது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.